ஆண்டவர் சொன்ன அருமையான ஒரு வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே நீ ராஜாவாய் ஏற்படுத்தணும். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல வேற யாரையும் ராஜாவா ஏற்படுத்தக்கூடாது. உன் சகோதரன் இஸ்ரவேல் தேவ பிள்ளைதான் உன்னை ஆள வேண்டும் என்பது வேத கட்டளை. எத்தனை புரியுது? நம்ம வார்த்தையில சொன்னா தேவ ஜனங்கள் தான் நம்ம ஆளணும், தேவ ஜனத்தை இன்னொரு தேவ ஜனம் தான் ஆளணும் அப்படின்னு பைபிள் நம்ம கற்றுத்தரக்கூடிய செய்தி. ஆனால் நம்ம நாட்டில் அது சாத்தியப்படுமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியாது, யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் ரொம்ப கவனித்து பார்த்தேன், யாராவது எந்த நிறைய அரசியல் கட்சி இருக்குது, அவங்க தேர்தல் அறிக்கை நிறைய செஞ்சிருக்கிறாங்க, என்னென்னமோ செய்வோம், நூற்றுக்கணக்கில் நினைஞ்சிருக்கிறாங்க, வாக்குகளை அள்ளி கொடுத்துருக்காங்க, ஒருத்தர் கூட டாஸ்மாகை அடைப்போம் என்று சொல்லவில்லை. கவனிச்சிங்களா? எத்தனை தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, என்னென்னமோ சொல்றாங்க, ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு பஸ் இலவசம், எல்லாத்துக்கும் இலவசம். யாரு தான் காசு கொடுக்கறது பஸ் ஓட்டுறதுக்கு? எனக்கு தெரியல. எல்லாம் சொன்னாங்க, யாருமே இந்த டாஸ்மாக அடைப்போன்னு சொல்லவே இல்லை. அப்படி என்றால் என்ன பொருள்? கிறிஸ்தவர்களின் மிக முக்கிய நம்முடைய கோரிக்கை என்னது? டாஸ்மாக் எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே போனேன். முன்னெல்லாம் மெயின் ரோட்டில் ஹோட்டல்ஸ் இருக்கும், பெரிய பெரிய மால்கள் இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் மனைவிட்ட சொல்லிகிட்டே போனேன், எல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இருக்குது. மெயின் ரோட்டில் என்ன இருக்குது? ஹாஸ்பிட்டல்ஸ். அடுத்து ஃபெர்டிலிட்டி சென்டர், கருத்தரிப்பு மையம், எங்கே பார்த்தாலும் டயக்னோஸ்டிக் சென்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடங்களிலும் வியாதிகள் பரவி இருக்கிறது. போதை அதிகரித்து அதிகரித்து தமிழ்நாட்டில் பிள்ளை பேறுகள் அற்ற ஒரு கூட்டமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். இத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இல்லையா? ஆமாம், அதை குறித்து யாருக்கும் அக்கறை இல்லை, எந்த அரசியல் கட்சிகளுக்கும் அக்கறை இல்லை. யாருமே இந்த போதையை ஒழிப்போம், டாஸ்மாகை அடைப்போம் என்று சொல்லவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் சகோதரனிலிருந்து ஒருவனை நீ என்ன செய்யணும்? ராஜாவாணி அபிஷேகம் பண்ணு. அந்நியன் உன்னை ஆளக்கூடாது, இது தேவ கட்டளை. அப்படின்னா நம்ம என்ன செய்யறது சார்? என்ன பண்றது பிரதர்? நம்ம கிறிஸ்டியன்ஸ் வர முடியுமா? முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ என்ன செய்ய? சகோதரனை நீ ராஜாவாக்கணும், இல்லை என்றால் ராஜாவாய் இருக்கிறவனை நீ சகோதரனாய் மாற்று. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா புரியலையா? ஆமா. அப்ப சுவிசேஷத்தை நாம் சொல்ல வேண்டும். யார் ஒருவர் ஆளுகைக்குள்ளே வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டோட வார்த்தைகளை சொல்லி சுவிசேஷம் அறிவித்து அவங்களை கிறிஸ்துக்குள்ள என்ன செய்யணும்? நடத்தணும். அதுக்கு நமக்கு என்ன செய்யறதில்ல? தரிசனம் வேணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மளோட ரோல் என்ன நமக்கு தெரியல. அதுதான் பிரச்சனை. நான் ஒரு ஓட்டு போடுறேன், எனக்கு என்னங்க பெரிய பவர் வந்துட போகுது? கிறிஸ்டியானிட்டியில பெரிய வித்தியாசம் நம்மளால பண்ண முடியுமா? முடியும். அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, எலியாவை பார்த்து சொன்னாரு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், உன் பிரயாணம் வெகு தூரம் தான் சொன்ன உடனே எலியா நினைஞ்சிட்டாரு, நல்லா சாப்பிட்டுட்டு எவ்வளவு நேரம் நடந்தாரு? 40 நாட்கள் விடிய 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 நடந்துட்டான். என்ன காரணம்? ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பண்ண வேண்டிய பிரயாணம். ஆனா அதுவா அர்த்தம்? அது அர்த்தம் இல்லை. எலியாவே does not understand the word of God. கர்த்தருடைய வார்த்தைகளை சரியாகவும் புரிஞ்சு கொள்ளல. ஆண்டவர் பண்ணக்கூடிய தூரம் வெகு தூரம் சொன்ன உடனே அவன் பாடு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. எங்க வரைக்கும் போயிட்டாரு? ஓரே பர்வதம் வரைக்கும் போய்விட்டார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் அதன் பிறகு ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்தார், எலியாவே நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் சொன்ன நடக்க சொல்லலடா, நீ என்ன செய்யணும்? நீ சீரியாவின் மீது ஆசகேலை போய் நீ ராஜாவை அபிஷேகம் பண்ணு, யெகூவை இஸ்ரவேல் மேல் அபிஷேகம் பண்ணு, உன் ஸ்தானத்திலே எலிசாவை அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை ராஜாவை அபிஷேகம் பண்ணுனா ஓகே, அண்டை நாடாகிய சிரியாவின் மீதும் ஒரு ராஜா வரப்போகிறான், ஆசகேலை நீ அவன் மீது அபிஷேகம் பண்ணு. அல்லேலூயா. ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவதற்கு உங்களுக்கு கிருபை தருகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நான் போடுற ஒத்த ஓட்டு என்னையா செஞ்சிட போகுது? செய்யும். கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து நாம் தேவ பிள்ளைகளாக இணைகிற பொழுது இந்த தேசத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல அபிஷேகம் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. தேவ ஜனங்கள் நல்ல உண்மையா ஒரு மனமா நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த தேசத்தின் தலையெழுத்து மாறுமா மாறாதா? மாறும். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் உங்களை நம்பிதான் இருக்கிறார். அதனாலதான் நம்ம வேதம் சொல்லுகிறது, உன் சகோதரில் ஒருவனை நீ ராஜாவா ஏற்படுத்து, இல்லையா அவனை நீ என்ன செய்யணும்? ராஜாவை சகோதரனாக என்ன செய்யணும்? மாற்றணும். அதுக்கான முயற்சிகளை செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவனை ஆண்டவர் எங்க கொண்டு போய் நிறுத்தினாரு?
ரோமாவில் இருக்கிற ராயனுக்கு முன்பாக நிறுத்தினார். அல்லேலூயா. ஆமா, ராஜாக்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை நிறுத்தினார். ஃபெலிக்ஸ் என்று சொல்லக்கூடியவன் தேசாதிபதி, அங்க இருக்கிறதான ஒவ்வொரு பெரிய பெரிய அரசியல் தலைவர்களிடத்திலே போய் ஆண்டவருடைய நாமத்தை அவன் அறிவித்தான். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் பரம தரிசனம். என்ன தரிசனம்? ஆமா, அந்த பரம தரிசனம் அப்படின்னு சொன்னா, நான் புறஜாதிகளுக்கும் யூதர்களுக்கும் ராஜாக்களுக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை எதுக்காக தெரிந்து கொண்டிருக்கார் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாக்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். நான் எங்கெங்க போய் சொல்ல, யார்கிட்ட போய் சொல்ல, அப்படி இல்லை. உங்ககிட்ட இருக்கிற செய்தி விசேஷமானது. அல்லேலூயா. உங்க கையில் இருக்கிற செய்தி மகத்தான ஒரு செய்தி. கிறிஸ்துவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்ற இந்த நல்ல செய்தியை நீங்கள் கொண்டு போய் மக்களுக்கு சொல்லுகிற பொழுது ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அல்லேலூயா. அதைத்தான் நீங்க நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். தேச தலைவர்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு அருமையான ஒரு தலைவன் இருந்தான், மொர்தெகாய். அல்லேலூயா. அவனை குறித்து பைபிள் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. கடைசியாக வரலாற்றில் அவனை எழுதி முடிக்கிறார்கள். அவன் தன் ஜனத்திற்கு நன்மைக்காக அவன் பேசுகிறவனாய் இருந்தான். ஆமென். மொர்தெகாய் என்ன செஞ்சான்? தன் ஜனத்தின் நன்மைக்காக பேசுகிறவனாய் இருந்தான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அமெரிக்க தேசத்திலே சார்லஸ் கிர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் இரத்த சாட்சியா மரிச்சு போயிட்டாரு. அந்த தேசத்திலே அவர் செய்த ஊழியம், அவர் செய்த புரட்சியினாலே இன்னைக்கு ஆண்டவர் ட்ரம்ப் என்கிற ஒரு மனிதனை அங்கே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் சுவிசேஷம் சொல்வதற்கு அங்கே ஒரு முன்மாதிரியான